வணக்கம். வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட காசா போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இஸ்ரேலிய பணைய கைதிகள் மூவரை செஞ்சிலுவை சங்க பணியாளர்களிடம் ஹமாஸ் ஒப்படைத்தது. 24 வயதான ரொமிஹோனன், 31 வயதான டாரன் ஸ்பெயின் ஸ்பிரிக்சர் மற்றும் 28 வயதான எமிலி டமாரி 3 பணைய கைதிகள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக செஞ்சிலுவை சங்கம் உறுதிப்படுத்தியது. காசாவில் உள்ளூர் நேரப்படி காலை 11:15 முதல் போர் நிறுத்தம் தொடங்கியது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருந்தது. இதன்படி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தப்படும். மேலும் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக ஒவ்வொரு கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் 30 பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ள ஹமாஸ், இன்று 90 பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்தது. ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 8:30 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் பணைய கைதிகளின் பெயர் பட்டியலை குறிப்பிட்ட நேரத்திற்கு ஹமாஸ் வழங்காததால் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதை இஸ்ரேல் தாமதப்படுத்தியது. இந்த நிலையில் முதலில் விடுவிக்கப்பட உள்ள 3 பணைய கைதிகளின் பெயரை ஹமாஸ் இன்று காலை வெளியிட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக 33 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ள இஸ்ரேல் அவர்களின் பெயர் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் வெளியிடப்பட்ட பட்டியலில் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸால் பிடிக்கப்பட்ட மிக இளைய மற்றும் மூத்த பணைய கைதிகள் இடம்பெற்றுள்ளனர். கஃபீர் பிபாஸ் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட போது 9 மாத குழந்தை. தனது 2 பிறந்த நாளை பணைய கைதியாக அந்த குழந்தை கழித்தது. 56 வயதான ஷ்லோமோ மான்ஸ்டூர் கடத்தப்பட்ட மிக வயதான பணைய கைதி. போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் சில மணி நேரத்திற்கு முன்பு வரை கூட இஸ்ரேல் காசா மீது தாக்குதல்களை தொடர்ந்தது. இந்த தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய தீவிர வலதுசாரி அமைச்சர் இடாமர் பென்க்வீர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். போர் நிறுத்தம் தீவிரவாதத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அவர் கூறியுள்ளார். 2.3 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட காசாவில் இருந்து அநேக மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். தாக்குதலில் பல இடங்கள் அழிவை சந்தித்துள்ளன. உணவு, எரிபொருள், மருத்துவம் மற்றும் தங்குமிடம் போன்றவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அங்கு மக்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தர பல நிறுவனங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பணைய கைதிகளில் ஏற்கனவே 94 பேர் இன்னமும் ஹமாஸ் வசம் உள்ளனர் என்றும் அவர்களில் 34 பேர் ஏற்கனவே இறந்திருக்க கூடும் என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலின் ஆஃபர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னதாக செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் 90 பாலஸ்தீனிய கைதிகளின் அடையாளங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் 3 கட்டங்களாக வெளிவர உள்ளது. அத்துடன் பல மனிதாபிமான உதவி ட்ரக்களை காசாவுக்குள் அனுப்புவதும் ஒப்பந்தத்தில் அடங்குகிறது. காசாவின் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் முதல் கட்டம் 42 நாட்கள் நீடிக்கும். ஹமாஸ் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு ஒபாய்டா தொலைக்காட்சி உரையில் ஹமாஸ் ஒப்பந்தத்தில் உறுதியாக உள்ளது. ஆனால் ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயற்படுத்துவது இஸ்ரேலின் பரஸ்பரத்தை பொறுத்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் குறுக்கீடுகள் இல்லை என்றால் 1 வருடத்திற்கு முன்பே ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கலாம் என்று ஒபேடா கூறினார். ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் விடுவிப்பது உட்பட போரில் இஸ்ரேல் நிர்ணயித்த அனைத்து இலக்குகளையும் அடையும் என்று முதல் கைதிகள் விடுவிக்கப்பட பின்னர் பிரதமர் நேதன்யாகு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக தலைவர்களும் போர் நிறுத்தத்தை வரவேற்றனர். இன்று வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசாவில் துப்பாக்கிகள் அமைதியாகிவிட்டதாக கூறினார். காசா போரில் குறைந்தது 46,913 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காணாமல் போயுள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சு கூறியது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தத்தை ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொண்டாடினர். காசாவின் அஸ்ஸராயா சதுக்கத்தில் கூட்டத்தினரிடையே மகிழ்ச்சியின் காட்சிகள் புகைப்படங்களாக வெளியாகின. அஸ்ஸராயா சதுக்கத்தில் இருந்த இப்ராஹிம் என்ற 45 வயது நபர் 15 மாத கால யுத்தம் அனைத்தையும் அளித்திருந்தாலும் அனைத்து இடங்களிலும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு வரலாற்று தருணம் என்றார். 3 இஸ்ரேலிய கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கப்படும் 90 பாலஸ்தீனிய கைதிகளின் பட்டியலை பெற்றதாக அல் ஜசீரா கூறியது. அவர்கள் அனைவரும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமை சேர்ந்தவர்கள். பட்டியலில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சில குழந்தைகள் உள்ளனர். இந்த பட்டியலில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பாலஸ்தீனிய விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பின் தலைவர் காலிதா ஜராரின் பெயர் இடம்பெற்றுள்ளது.
பட்டியலில் உள்ள மற்றவர்களில் குறைந்தது 12 பாலஸ்தீனிய இளைஞர்கள் உள்ளனர். அவர்களில் சிலர் 19 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் சிறார்களும் உள்ளனர். இஸ்ரேலிய படைகள் மீது கற்களை எறிந்த குற்றச்சாட்டில் பல குழந்தைகள் மற்றும் சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனிய கைதிகளின் பட்டியலில் உள்ள பெரும்பாலானவர்கள் நிர்வாக தடுப்பு காவலில் இருந்தவர்கள். நிர்வாக தடுப்பு காவல் என்ற இஸ்ரேலிய கொள்கை சந்தேக நபர்களே கால வரையின்றி குற்றச்சாட்டுகள் இல்லாமல் சிறையில் வைத்திருக்கும் ஒரு நடைமுறை. இந்த நிர்வாக தடுப்புகள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு 2014 இஸ்ரேல் ஹமாஸ் போரில் கொல்லப்பட்ட ஒரோன் ஷால் என்ற சிப்பாயின் உடலை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தது. கடலோர பாலஸ்தீனிய பகுதியின் பெரும்பகுதி இடிபாடுகளாக மாறிய 15 மாத கால போரை தொடர்ந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து காசா பகுதி முழுவதும் கொண்டாட்டங்கள் வெடித்துள்ளன. எனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று காசா குடியிருப்பாளர் ஓம்சாலா கூறினார். அவர் போர் நிறுத்தத்தை அறிவித்த தருணத்திலிருந்து நான் காசா நகரத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன். எனது எல்லா பொருட்களையும் விரைவாக கட்டினேன். எங்கள் குடும்பங்கள், உறவினர்கள் மற்றும் எங்கள் நிலங்களை சென்று பார்ப்பதில் எனது குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று அவர் கூறினார். இங்கே நாங்கள் எப்போதும் பயமாகவும் கவலையாகவும் இருக்கின்றோம். ஆனால் வீட்டுக்கு திரும்பிய பின் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சி நம் வாழ்வில் திரும்பும் என்று அவர் கூறினார். ஒரு பாலஸ்தீனிய இளைஞர் கூறிய போது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், குறிப்பாக குழந்தைகள். அடுத்த சில நாட்களில் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்தை மீற மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். இப்போது நான் செய்ய விரும்புவது படிப்பை முடிக்க வேண்டும் என்று கூறினார். இணையத்தில் பகிரப்பட்ட காணொளிகளில் காசாவின் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்களும் தெருக்களில் கொண்டாடுவதை காண முடிந்தது. பல சிவில் பாதுகாப்பு இயக்கங்கள் வீதிகளில் கோஷமிடுவதையும் ஒரு காணொளி காட்டியது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து எந்த மீறல்களும் பதிவாகவில்லை.